guys, welcome back to our channel Views of VJ. இன்னி நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா நம்ம fish tank போன வீடியோல சொல்லிருந்தோம் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சோ அத நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இப்போ புதுசா இந்த fish வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னி நம்ம வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுறோம். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ சின்னதா ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம திரும்பி ரெகுலரா வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கணும். சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி அந்த கிராக்கை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலிக்கான் வெதர் ப்ரூஃப் சீலண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிலிக்கான் ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி வேறு ஒரு சீலண்ட் வாங்கிட்டு போட்டேன். அதாவது வேறு ஒரு சிலிக்கான் வாங்கிட்டு போட்டேன். அது போட்டு ஒரு 2 டேஸில் திரும்பி லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி மர்ச்சன்ட் கிட்ட கேட்டேன். அப்போ அவர் தான் இதை சஜஸ்ட் பண்ணார், சிலிக்கான் வெதர் ப்ரூஃப் சீலண்ட்னு சொல்லிட்டு. இதை நான் எடுத்துகிட்டு போட்டேன். இது போட்டதுக்கப்புறம் ஒரு 1 வீக் நான் தண்ணி பிடிச்சி அப்படியே ஃப்ரீயாக விட்டேன். ஸோ சப்போஸ் எதனா லீக் இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு சேஃபர் சைடுக்கு அப்புறம் தான் நான் ஃபிஷ் வாங்கிட்டு விட்டுருக்கேன். 8 mm திக்னஸ்க்கு நான் உள்ளேயுமே போட்டிருக்கேன் அண்ட் வெளியுமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே இந்த கார்னரில் கொஞ்சம் கிராக் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணால் கொஞ்சம் நிறையவே அந்த இடத்துல இப்படி சும்மா வச்சு விட்டுட்டேன். அது நான் ஸ்ப்ரெட்லாம் பண்ணல. அந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் அந்த கிராக் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நான் வச்சு விட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே நான் தண்ணி பிடிச்சிட்டு உள்ளே எல்லா செட்டப்புமே பண்ணிவிட்டு நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ சப்போஸ் தண்ணி லீக் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் லீக் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே தான் நான் ஃபிஷ் வாங்கிட்டு விட்டேன். இப்போ நம்ம என்ன ஃபிஷ் வாங்கிட்டு விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோனா வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஏன் அரோனா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. நம்ம ஃப்ளவரான் வாங்கலாமா இல்லை அரோனா வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு 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 ப்ராக்ரஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இப்போ அரோனா வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இப்போ நம்ம அரோனா ஃபிஷ்க்கு என்ன ஸ்பெஷலாக கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபுட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுட்டு நம்ம நார்மல் ஃபிஷ்ஷுக்கு போடுற ஃபுட்டில் ஸ்டெராய்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அரோனாவுக்கு போடுற ஃபுட்டில் ஸ்டெராய்ட் லெவல் கம்மியாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டிப். அண்ட் இப்போ நம்ம அரோனாக்காகவே ஸ்பெஷலாக ஃபுட் வாங்கியிருக்கோம். இதில் ஸ்டெராய்ட் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் நான் கடையில் கேட்டதுக்கு பிராண்ட் எப்பவுமே சேஞ்ச் பண்ணுறாதீங்க, ஒரே பிராண்ட் ஃபுட்டாக போடுங்க, அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு சீக்கிரம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து நம்ம ஆன்டிபயோட்டிக் 10 days ஒன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸுமே இங்கே இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 லிட்டருக்கு ஒரு ட்ராப் விடணும்னு சொன்னாங்க. ஸோ நான் ஏற்கனவே விட்டுருக்கேன்.
அண்ட் நெக்ஸ்ட்டு 10 டேஸில் வந்து அடுத்து 6 ட்ராப்ஸ் விடணும். ஏன்னா வந்து என்னோடய டேங்கோட லெவல் வந்து 600 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ 6 ட்ராப்ஸ் விட்டால் எனக்கு போதும். ஏன்னா 100 லிட்டர்ஸ்க்கு ஒரு ட்ராப் எனக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து 6 months ஒன்ஸ் நம்ம அரோனாக்கு வந்து டிவார்மிங் பண்ணணும். டிவார்மிங்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு மெடிசன் இருக்குது. அது இப்போது நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஏற்கனவே அதுக்கு பண்ணியிருந்தது. ஸோ எனக்கு அடுத்து 6 months கழித்து தான் அது தேவை. ஸோ அப்போ வந்து தேவைப்படுறப்போ வாங்கிக்கலான்னு சொல்லி நான் இப்போதைக்கு அது வாங்கலை. அது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஸ்கூப் அந்த பவுடர் மாதிரி இருக்கும் போல், அது ஒரு ஸ்கூப் எடுத்து நம்ம ஃபிஷ் டேங்கில் கலந்து விட்டால் போதும். அண்ட் விடுற அன்றைக்கி வந்து ஒரு 2 days கிட்ட வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடாதான். ஏன்னா டிவார்மிங் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அண்ட் அந்த 2 days முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம தண்ணி எடுத்துட்டு நம்ம டேங்க் வந்து ரெகுலராக இப்போ க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிடணுமா. ஸோ தட் அந்த அந்த டிவார்மிங் மெடிசன் வந்து இதில் ஸ்டே ஆகாமல் நம்ம கிளியர் பண்ணிட்டா நம்ம புது தண்ணி விட்டோன்னா வந்து அது கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் நம்ம ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் வந்து 6 pellets போட சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவினிங் வந்து 10 pellets போட சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் வந்து 10 hours இருக்கணும்னு சொன்னாங்க. அண்ட் 10 daysக்கு ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு pellet இன்க்ரீஸ் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ அது குரோவாக நம்ம ஒரு pellet இன்க்ரீஸ் பண்ணிக்க சொன்னாங்க. லைக் மார்னிங்கும் ஒரு pellet இன்க்ரீஸ் அண்ட் ஈவினிங்குமே ஒரு pellet இன்க்ரீஸ் பண்ணிக்க சொன்னாங்க. அண்ட் லைவ் ஃபீட் வந்து இப்போதைக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ தான் டிவார்மிங் பண்ணியிருக்கு. ஸோ கொடுத்தோன்னா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதனா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லைவ் ஃபீடு இப்போதைக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம இப்போ வந்து ப்ளூ கலர் கிறிஸ்டல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது நம்ம பழைய ஃபிஷ் இருந்தப்போ வந்து விட்டுருந்தது. அண்ட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரோனா வந்து இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் வளர வளர வந்து அது முழுங்க ஆரம்பிக்குமா. ஸோ அப்போது லைக் ஒரு பர்டிகுலர் சைஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம அதை ஃபுல்லாக எடுத்து மாற்றிட சொன்னாங்க. அண்ட் இப்போ பிரச்சனை இல்லைன்னாங்க. ஸோ அதனால் இப்போயே அப்படியே விட்டுருக்கு. நம்ம போக போக அதையும் சேஞ்ச் பண்ணுவோம். அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, இதோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து ஃபிஷ் வளர்க்குற ஐடியாவில் இருந்தாங்க, இல்லை அரோனா வளர்க்குற ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் எல்லார் வீட்லையுமே வந்து கிளாஸுன்ற பொருள் வந்து உடையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் இப்படி ஃபிஷ் டேங்க் எதனா உடஞ்சிருந்ததுன்னா வந்து நீங்கள் இந்த சிலிக்கானை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.